தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் மூடல் தோங்கி உலகளந்த உம்பர்கோ மானே உறங்கா தெழுந்துராய் செம்பொன் கடலடி செல்வா பரதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்தியமங்கலம். ஆண்டாள் அவதரித்தாள். நமக்காக 30 பாடல்கள் திருப்பாவையாக அனுக்கிரகித்து போனாள். ஆண்டாள் அனுக்கிரகித்த பாடல்களிலே இன்றைய தினம் நாம் 17வது பாடலை அனுபவிக்க இருக்கிறோம். நாம 16வது பாடலிலே பார்த்தது என்ன? வாயில் காப்போன் கோயில் காப்போன் அவர்களை முன்னிட்டு கொண்டு உள்ளே நுழைந்தாள் என்று பார்த்தோம். இன்று யாரை எழுப்புகிறாள்? வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து. வேதம் வல்லார்கள் தான் 10 பெண் பிள்ளைகள். அடுத்தது விண்ணோர். அந்த விண்ணோர்கள் ஸ்தானத்துல தான் கோயில் காப்போன் வாயில் காப்போன். இன்றைக்கு அனுபவிக்க போகிற நந்தகோபன், யசோதை, கண்ணனுடைய அண்ணனான பலராமன் கூட இருக்கிறவர்கள் இல்லையா? நாம் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் அந்த பெரியவருடைய உற்றார் உறவினர் சுற்றத்தாரோடெல்லாம் ஒரு பழக்கப்படுத்திக்கணும் இல்லையா? அவர்களை முன்னிட்டு கொண்டு தானே போகிறோம். இப்போ நாம் போகும்போதே நீர் யாருன்னு கேட்டால் இன்னாருக்கு தெரிந்தவன் அப்படின்னு நம்ம ஒரு சம்பந்தம் தொடர்பு ஏற்படுத்தி தானே சொல்லுவோம். அதுபோல அடியார்களை முன்னிட்டு கொண்டு, ஆச்சாரியார்கள் குருமார்களை முன்னிட்டு கொண்டு, விண்ணோர்கள் ஸ்தானத்தில் இருக்கிறவர்களை முன்னிட்டு கொண்டு அடுத்து தான் பகவானிடத்துல போகணும். இப்போ கிருஷ்ண பரமாத்மா கண்ணனாக அவதரித்த போது அவனையே வளர்த்த பெருமை நந்தகோபருக்கும் யசோதைக்கும் இருக்கும் அல்லவா? அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? புகுந்த வீட்டுக்கு போனோம்னா அங்கே இருக்கிற மாமனார் மாமியாரோட நல்ல உறவு வச்சுக்கணும். எவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை ஆண்டாள் சொல்கிறா பார்த்தீங்களா? நாம் ஒரு புகுந்த வீட்டுக்குள்ளே போகிறோம்னா வெறுமனே புருஷனை மாத்திரம் பிடித்து கொண்டால் போதாது. முதல்ல அவர்களுடைய உற்றார் உறவினர்களிடத்துல நல்லபடியாக நடந்து கொண்டு அவர்களை முன்னிட்டு கொண்டு அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு புருஷனோட இருந்து பாருங்கோ, அந்த வாழ்க்கை நீடித்து நிற்கும். நம்ம தாயார் ஆண்டாள் அதைத்தான் காட்டுகிறாள். கண்ணனை பற்றுவதற்கு முன்னால் கண்ணனை நமக்கு பெற்றெடுத்து கொடுத்தவர்களான நந்தகோபன், யசோதை, அவருக்கு அண்ணனா இருக்கக்கூடிய பலராமன், இவர்கள் மூவரையும் எழுப்புகிற பாசுரம்தான் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் என்ற பாடல். சரி, இந்த பாடலை நாம் எங்கிருந்து அனுபவித்து கொண்டிருக்கிறோம்? அயனாவரம், அயனாவரம், அயன்புரம், அயன்புரி. ஏதோ மாற்றி மாற்றி சொல்கிறீங்களன்னா, சென்னை மாநகரம் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து பக்கத்தில் வந்தாதான் புரசைவாக்கம், அயனாவரம், வில்லிவாக்கம், இதெல்லாம் பழமையான ஊர்கள். இதெல்லாம் சோழர்கள் பாண்டியர்கள் காலத்தில் இருந்ததாக எத்தனையோ ஓலைச்சுவடுகளிலேயும் கல்பதிவுகளிலேயும் பார்க்கிறோம். அவர்களால் கட்டப்பட்ட பல கோயில்கள் இந்த இடங்களிலே இன்றும் இருக்கின்றன, புராதன சின்னங்களாக. நேற்றைக்கு நாம் அனுபவித்தது என்ன? வில்லிவாக்கம் என்று ஒரு இடத்துக்கு போனோம் இல்லையா? அந்த இடத்துக்கே வில்வக்ஷேத்திரம்னு பேர். வில்வ ஆரண்யம், வில்வக்ஷேத்திரம். அது மருவி திருகி என்னென்னவோ ஆகி வில்லிவாக்கம்னு ஆயிடுச்சு இன்னைக்கு. அதே போல இந்த ஊர் அயன்புரி என்று இருந்த ஊர். அயன்னா பிரம்மா. இந்த இடத்துல பிரம்மா தவம் செய்த ஊர், அதனால இந்த ஊருக்கு அயன்புரின்னு பேர். அது திருவி மருவி இன்று அயனாவரம் என்று பேர் மாறிவிட்டது. அந்த அயனாவரத்திலே கனகவல்லி சமேத கரியமாணிக்க பெருமாள் சந்நிதி, கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு மேல் புராதனமான சந்நிதி, பழைய ராஜாக்களால் கட்டப்பட்ட சந்நிதி என்றெல்லாம் இந்த இடத்துல முன்னோர்கள் சொல்லுகிறார்கள். ரொம்ப பழமையான சந்நிதி. அற்புதமாக தாயார் கனகவல்லி தாயார் எழுந்தருளி இருக்கிறாள். கரியமாணிக்க பெருமாள் ரொம்ப பிரசித்தியாக இந்த ஊர் வட்டாரத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் குலதெய்வத்தை போல இருக்கக்கூடிய பெருமாள் தான் இந்த கரியமாணிக்க பெருமாள். கோவிலுக்குள்ளே வந்தோம்னா துவஜஸ்தம்பத்திலிருந்து இடது பக்கம் வந்தால் சக்கரத்தாழ்வார், முதல்ல அவரை பார்க்கணும். பிரதானமாக சக்கரத்தாழ்வார் எழுந்தருளி இருக்கிறார். அவரை சுற்றி கொண்டு பிரதட்சணமாக வந்தோம்னா கனகவல்லி தாயார் அற்புதமாக நமக்காக கடாட்சம் செய்து கொண்டு தாயார் எழுந்தருளி இருக்கிறாள். அப்படியே பிரதட்சணமாக வந்தோம்னா இந்த பரமபத வாசல், இதை தாண்டி ஆண்டாள் சந்நிதி.
ஆண்டாள் இல்லாமல் இருப்பாளா? முதல் நாள் சொல்லியிருக்கேன், ஸ்ரீதேவி பூதேவி, பூமாதேவியின் அம்சம் தானே ஆண்டாள், பூதேவி தாயார். அப்படியே வந்தீங்கன்னா திருவடி, இந்த இடத்துல ஹனுமான் திருவடிக்கு ரொம்ப பிரசித்தி உண்டு. பல பேருக்கு வரங்களை கொடுத்திருக்கக்கூடிய திருவடியினுடைய சந்நிதி. இதுதான் அழகான ஒரு சன்னிவேசம். அதுக்குள்ள நந்தவனம் அனைத்தும் கூடியிருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம், ரொம்ப பழமையான ஸ்தலம். அப்போ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் வரணும். என்றைக்குமே புதுசாக கோயில் கட்டுறதை விட முன்னோர்கள் ஆசைப்பட்டு வழிபட்டு வந்த அந்த தெய்வங்களை போய் வழிபடுவது என்பது மிகவும் சிறந்தது. அதனால் ஆலயம் தொழுதல் சாலவும் சிறந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதனை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். இப்போ பாடலுக்குள்ளே போகலாம். இந்த தாயாருக்கு கனகவல்லி தாயார்னு பேர் சொன்னேன் இல்லையா? பொற்கொடி வள்ளி தாயார்னு பேர். கனகவல்லி, வள்ளின்னு சொன்னால் கொடி, கொடி போல இருக்கிறது, பொற்கொடி வள்ளி. அப்போ பொற்கொடி வள்ளி தாயார் என்று தமிழ் அழகான திருநாமம் இருக்கக்கூடிய தாயார் இந்த தாயார். பாடலை பார்ப்போமா? இப்போ யாரை எழுப்பணும்? முதல்ல நந்தகோபனை எழுப்புகிறார்கள், அடுத்து யசோதையை எழுப்புகிறார்கள், நடுவிலே கண்ணனை எழுப்புகிறார்கள், அடுத்து நம்பி மூத்த பிரான். என்ன பேர் சுவாமி இது? எங்கேயோ கேள்விப்பட்டாப்புல இருக்கன. தமிழ், அழகான தமிழ். நம்பி குணங்கள் நிறைந்தவர், மூத்த பிரான் கண்ணனுக்கு முன்னாடி பிறந்தவர். பலராமனுக்கு இப்படி ஒரு பேர். நாம பலராமன் பலராமன் சொல்றோம் இல்லையா? கண்ணனுக்கு அண்ணன், அவருக்கு நம்பி மூத்த பிரான்னு பேர். அப்ப 4 பேரை எழுப்புகிறாள். முதல்ல நந்தகோபர், அப்புறம் யசோதை, அதுக்கப்புறமா கண்ணன், அப்புறமா நம்பி மூத்த பிரானான பலராமன். இப்போ எழுப்பணும்னா மாமனாரை நன்னா துதி பாடணுமா இல்லையா? இந்த மாமனாருடைய பெருமையை முதல்ல சொல்லுகிறாள். அவருக்கு என்ன பெருமை? அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய். இதுதான் முதல் வரிகள். அம்பரம், அம்பரம்னா வஸ்திரம், ஆடைகள். தண்ணீரே, தண்ணீர்னு சொன்னா வெறும் தண்ணீர் அல்ல, பானம், குடிக்கிற வஸ்துக்கள் எல்லாமே. சோரே, சோரேன்னா அன்னதானம். இப்போ ரொம்ப என்னைக்கு நம்முடைய சனாதன தர்மம், இந்த பாரத தேசத்தில் தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் என்ன? அனைவருக்கும் நல்ல தர்மங்களை செய்யணும், அறவழியில் நடக்கணும். அறவழி நடப்போம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னா என்ன? இருக்கிறவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். என்னென்ன கொடுக்கணும் ஐயா? முதல்ல அவர்களுக்கு ஆடை, உண்ண உணவு, உடுத்த ஆடை, இருக்க இடம், இதுதானே முக்கியம். அதுக்காகத்தான் அந்த காலத்துலலாம் பெரிய பெரிய சத்திரங்களை கட்டி போட்டார்கள். அந்த சத்திரத்தில் உயர்ந்ததான அன்னதானம் எப்பொழுதும் நடக்கும். ஏழை எளியவர்களுக்கு நல்ல வஸ்திரங்களை எல்லாம் கொடுப்பார்கள். இதுதான் நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு. அதைத்தான் அறவழியில் நடந்தார்கள்னு பார்க்குறோம். இவர் எப்படி கொடுப்பாராம்? அம்பரமே, வஸ்திரதானம் செய்யக்கூடியவர். தண்ணீரே, நல்ல தீர்த்த தானம் செய்யக்கூடியவர். சோரே, நல்ல அன்னதானம் செய்யக்கூடியவர். அது என்ன ஏகாரம்? அம்பரமே தண்ணீரே சோரே எதுக்காகன்னு கேட்டா, இவர் வஸ்திரதானம் பண்ண ஆரம்பிச்சார்னா இவரை போல யாரும் வஸ்திரதானமே பண்ண முடியாது. அப்படியே ப்ராப்ளம் பண்ணுவாராம். இவர் தீர்த்த தானம் பண்ண ஆரம்பிச்சார்னா இவரை மாதிரி யாரும் தீர்த்த தானம் பண்ண முடியாது. இவர் அன்னதானம் பண்ண ஆரம்பிச்சார்னா இவரை போல யாரும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு பண்ணுவாராம். இவருக்கு இதை தவிர வேற எதுவும் பண்ணவே தெரியாதோ அப்படிங்கிறாப்புல தொண்டு செய்வாராம். நல்ல தானங்களை கொடுப்பாராம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். இந்த வாக்கியம் ரொம்ப முக்கியம். நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்குறோம்னா அதை கொடுத்ததுனால என்ன கிடைக்கும்? நான் ஒரு 10 ரூபா கொடுத்தேன், 100 ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு பிரதிபலனை எதிர்பார்த்து செய்வது கூடாது. அறம் செய்யும், பிச்சை கொடுக்கும், தானம் செய்யும்னு எழுதல. நாம தானம்னு சொன்னாலே இதை கொடுத்தோம், இது நல்ல தர்ம காரியம், இதனால் உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும்னு பலனை நோக்கி செய்கிற காரியத்துக்கு பேர் தான் தர்ம காரியம்னு பேர். ஆனா இங்க தர்மம்னு போடல, அறம் செய்யும். அப்படின்னா செய்ய வேண்டும் என்பதற்காக செய்யணும். இது பகவானுடைய நியமனம். உங்ககிட்ட இருக்கா, இல்லாதவனுக்கு கொடு. அதுதான் நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு. பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்யறமே, அதுக்கு தான் அறம் என்று பேர். அப்ப எப்படி செய்யறானா? நந்தகோபர் கொடுக்கும்போது இதை கொடுத்துருக்கோம், நமக்கு இதனால நமக்கு இது கிடைக்கும் என்று எதிர்பார்க்காமல் செய்யக்கூடியவர். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா. அவரை போய் எம்பெருமான்னு சொல்லலாமா? யார்? பகவான் கரியமாணிக்க பெருமாள், அவரை எம்பெருமான்னு சொல்லலாம். நந்தகோபுரை போய் எம்பெருமான்னு கூப்பிடலாமான்னா, அந்த கரியமாணிக்க பெருமாள் கண்ணனை நமக்கு கொடுத்தவர் யார்? அவரையே பெற்றெடுத்து வளர்த்து பாதுகாத்து வளர்க்கிறார் இல்லையா? அப்ப இவரை கொடுத்த அவரை எம்பெருமான் என்று நீதான் சுவாமி. எம்பெருமான் எப்படி கூப்பிடுறா பார்த்தீங்களா? மாமனாரை பேர் சொல்லி கூப்பிடலாமான்னா கீழே பாட்டு வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் ரொம்ப அப்படின்னா இடைக்குளத்தில் அப்படிதான் பேசிக்கோங்க. ரொம்ப பழக்கமானவங்க கிட்ட எப்படி நம்ம நந்தகோபாலர் அப்படின்னு ரொம்ப எளிமையா பழகக்கூடியவராம். நந்தகோபாலாய் எழுந்திராய். இப்ப முதல் கட்டுல நந்தகோபாலன் படுத்திருக்கார். அடுத்த கட்டுல யார் இருப்பாங்க?
அடுத்த கட்டில் நடுவில் யசோதை பிராட்டி இருக்கிறாள். இப்போ கவனமான ஒரு விஷயத்தை கேட்டுக்கோங்க. ஒரு அம்மா தாய் இருக்கிறாளா, பெண். ஒரு குடும்பத்தில் நம்ம சமாதான தர்மம், நம்முடைய கலாச்சாரம் பாருங்க, பெண்களுக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடியது தான் இந்த இந்து தர்மமே. பெண்களுக்கு என்ன ஏற்றம் தெரியுமா? ஒரு பெண்ணானவள் ஒரு பக்கத்தில் புருஷன், இன்னொரு பக்கத்தில் குழந்தையா. அவ கல்யாணம் ஆன புதுசுல பார்த்தீங்கன்னா அந்த பெண் புருஷனிடத்துல ரொம்ப ஆசையா இருப்பா. ஒரு குழந்தை பிறந்துட்டுமே, குழந்தை பிறந்த உடனே இவர்கிட்ட பாதி குறைஞ்சிடும். அப்படியா, ஏன் குறையுதுன்னா பிள்ளை வந்துட்டானே. அப்போ குழந்தையினிடத்துல பரிவானது பிரித்து கொடுக்கப்படும். அப்போ ஒரு பெண்ணானவள் என்ன பண்ணுவா? அழகா எழுதுறார், ஒரு பக்கத்திலே கட்டில், இன்னொரு பக்கத்திலே தொட்டில், இரண்டையும் விடாதே இருக்கும் யசோதை பிராட்டியை போலேன்னு எழுதுவார்கள் பெரியவர்கள். ஒரு பெண்ணுக்கு எப்படி? ஒரு பக்கத்துல புருஷன், அவருக்காக செய்ய வேண்டிய கடமாக்களை பார்த்துக்கிறா, அவரை எப்படி பார்த்துக்கணும்னு பார்த்துக்கிறா. இன்னொரு பக்கம் குழந்தை, அது போல இருக்கக்கூடியவள் தான் யசோதை. மகாலட்சுமி தாயார்னு கனகவல்லி நாச்சியாரை பார்க்குறோமா இல்லையா? அவள் ஏன் தனியாக அங்கே இருக்கான்னு சொன்னால், ஒரு பக்கம் நம்மெல்லாம் வரமா, நாம் செஞ்சிருக்கிற குற்றங்கள் தப்புகள் பாவங்கள் எல்லாம் பார்த்து பயந்து வருவோம். அம்மா என்ன சொல்லுவா? பயப்படாதே, அவர்கிட்ட நான் சொல்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறா? அவர்கிட்ட மனசுக்குள்ள, அவர் நெஞ்சில் இருக்காளா இல்லையா, அவள் பக்கத்திலே வேற நிற்கிறாரே. அப்போ அவர்கிட்ட என்ன பண்ணுவா? நம்ம பிள்ளை வரான், பார்த்து பண்ணுங்கோ. அப்போ ரெண்டுத்தையும் விடாமல் இருக்காளா? ஒரு பக்கத்தில் கட்டிலையும் ஒரு பக்கத்திலே தொட்டிலையும் விடாதே இருக்கும் யசோதை பிராட்டியை போலே. இப்ப ரெண்டாவது படுத்திருக்கக்கூடியவள் யசோதை, அவளை எழுப்புகிறார்கள். அவள் யார்? கொம்பு அனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. கொம்பு அப்படின்னா வஞ்சி கொடி, அந்த கொடி போல இருக்கக்கூடியவர்களாம் பெண்கள் அந்த ஊர்ல. கொம்பு அனார்க்கு எல்லாம், கொடி போல இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் கொழுந்தே, கொழுந்துன்னா முதல்ல தளிர் விடுறது இல்லையா, தலைவின்னு அர்த்தம், முதன்மையானவளேன்னு அர்த்தம். கொம்பு அனார்க்கெல்லாம் கொழுந்தே, அப்படி இருந்தா போதுமா? குல விளக்கே, பெண்களுக்கே இருக்கக்கூடியது விளக்கு, தீபம், மங்களம். ஆண்கள் மஞ்சள் பூசிக்கிறோமா? ஆண்கள் அழகா குங்குமம் வச்சுக்கிறோமா? நம்மகிட்டலாம் அது கிடையவே கிடையாது. ஆண்களை இந்த சம்பிரதாயம் ரொம்ப மதிக்கவே மதிக்காது. ரொம்ப பெண்களுக்குத்தான் பெருமையை கொடுக்கும். குல விளக்கு, நம்மளை யாராவது சொல்லுவாங்களா? மங்கள தீபரேகா, தாயாருக்கு தான். விளக்கு பூஜை பெருமாளுக்கு யாராவது பண்ணி பார்த்துருக்கீங்களா? தாயார் சந்நிதியில தான் விளக்கு பூஜை இருக்கும். மங்களத்தை கொடுக்கக்கூடியவள் பெண். ஒரு குடும்பத்தில் தாயாகவும் மனைவியாகவும் மகளாகவும், அது எவ்வளவு பெருமையான ஒரு காரியம். அதனால மங்கள தீபரேகா, குழந்தைங்களுக்கு பேர் வைக்கணும், வைங்கோ, நல்ல பேர், மங்கள தீபரேகா. கொழுந்தே குல விளக்கே, இந்த ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் பிரகாசத்தை கொடுக்கக்கூடியவள் தன்னுடைய நடத்தையாலே குணத்தாலே. கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அருவிராய். இவள் யார்? அவர் எம்பெருமான்னா இவ யார்? எம்பெருமாட்டி. எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். ரொம்ப அழகான கருத்து இருக்கு. ஒரு வீட்டில் புருஷன் எழுந்தார்னா எழுந்துக்கணும், அவர் எழுந்து வேலைக்காரங்கிட்ட வேலை வாங்கணும். அதை செய், இதை செய், அதை பண்ணியா, இதை பண்ணியான்னு. ஆனால் வீட்டில் பெண் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் முழித்து கொண்டாலே போதும். நம்ம வீட்டில் வேலை செய்யறதுக்கு வராங்க, பணி செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த அம்மா எழுந்துட்டாங்கப்பா அப்படின்னா இவன் தானாக வேலை செய்வான். அவரை பார்த்துக்கலாம்ப்பா. அப்போ பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் பாருங்க. அறிவுராய், நீ எழுந்துக்கலாம் வேணாம், விழிச்சுக்கோ, நீ முழிச்சேன்னு தெரிஞ்சாலே போதும், எல்லாம் நல்லது நடக்கும் என்று சொல்லுமா போலே யசோதை பிராட்டியை எழுப்புகிறாள். அடுத்து மூணாவது கட்டில் யார் படுத்திருக்கார்? கண்ணன் படுத்திருக்கார். ஒரு பக்கத்துல நந்தகோபன், யசோதை, அப்புறமா தான் கண்ணன், அதுக்கப்புறம் பலராமன். அவ்வளோ அழகா இருப்பாராம் கண்ணன். சாக்ஷாத் மன்மதஹான்னு சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட கண்ணனை காப்பாற்றுவதற்காக நடுவுல வச்சிருக்காங்க அவரை. மறந்து போய் என்ன பண்ணிட்டா? பலராமனை தான் எழுப்பணும். அடுத்து கண்ணன் இருக்கிறார். கண்ணனை பார்த்த உடனே ஆசை வந்துடுச்சு. அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்துராய். கண்ணனை பார்த்த உடனே மனசு பொறுக்கல, பாட ஆரம்பிச்சுட்டா. இப்ப அம்பரம்னா என்ன? கீழே அம்பரம்னு பார்த்தால் வஸ்திரம், ஆடைன்னு பார்த்தோம். இப்போ அம்பரம்னு சொன்னா ஆகாசம். பகவான் திருவிக்கிரமனா உலகத்தை அளந்தாரா? உலகளந்த பெருமாள்னு பார்க்குறமே. வாமனனா குள்ளமா வந்தார், மகாபலியின் இடத்துல பிக்ஷை கேட்டார், அவன் தீர்த்தத்தை ஊத்தின உடனே உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்த அண்டமுற நிவர்ந்த நீள்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரரைன்னு சொல்லுகிறார்கள். கடகட கடகடன்னு 7 உலகத்தை அளந்து சத்தியலோகம் வரைக்கும் பகவான் திருவிக்கிரமனா உலகத்தை அளந்தார்ல, அதைத்தான் சொல்லுகிறாள். அம்பரம் ஆகாசம், ஊடு அறுத்து அதுக்கு நடுவுல பேதித்து கொண்டு போய் ஓங்கி உலகளந்த நெடுன்னு வளர்ந்து உலகத்தையே அளந்த உம்பர் கோமானே. கிண்டலா கேட்கிறா. தேவர்கள் காரியம்தான் செய்வ போல் இருக்கு, எங்களை மாதிரி பெண்கள்லாம் வந்தால் காரியம் செய்ய மாட்டியோ? உம்பர் கோமானேன்னா ஆண்கள் பல வீடுகளில் பாருங்கோ, அக்கம் பக்கத்து வீட்டுக்கு போய் ரேஷன் வாங்கி கொடுப்பார், அங்கே எலக்ட்ரிசிட்டி பிரச்சனைன்னா பண்ணுவார், ஊர் காரியம் பண்ணணும் ஓடுன்னு ஓடுவார்.
நம்ம வீட்டுக்கு சக்கரை வாங்கணும், ஏதோ பொருள் இல்லை, இதை பாருங்கன்னா பார்க்க மாட்டார். அதான் பார்த்து கேட்குறா, நீ ஊர் காரியம் தான் பண்ணுவ போல் இருக்கே, எங்களை போல பெண்கள் காரியம் செய்ய மாட்டியோ? ஆண்கள் காரியம்தான் செய்வியா? தேவர்கள் காரியம்தான் செய்வியா? சாகா வரம் பெற்றவர்கள் காரியம்தான் செய்வியா? அமிர்தத்தில் ஆசை இருக்கிறவர்கள் காரியம்தான் செய்வியா? எவ்வளோ பட்டியல் தெரியுமா? அதெல்லாம் ஆண்டாள் இங்கே கேட்குறாளாம். பெண்களுக்கு செய்ய மாட்டியா? ஒருத்தருக்கு தான் செய்வியா? பல பேர் வந்தா பெண்களுக்கு செய்ய மாட்டியா? உன்னையே எதிர்பார்த்து நீயே அமிர்தம்னு இருக்கக்கூடிய எங்களுக்கு செய்ய மாட்டியா என்றெல்லாம் கேட்கிறாள். உம்பர் கோமானே உறங்காது எழுந்துராய், தூங்காதே எழுந்துகொள். கண்ணன் அங்கிருந்து காட்டுறார், என்னையாண்டி எழுப்புறீங்க, எங்க அண்ணன் பார்த்துருக்கான் பார், அண்ணனை பார் அப்படின்னு ஒன்று. சரி சரி, அடுத்த அண்ணன் பலராமனை எழுப்புகிறார்கள். உம்பர் கோமானே உறங்காது எழுந்துராய். பலராமனுக்கு பெருமை பாருங்க. செம்பொற் கடல் அடி செல்வா, சிவந்த பொன் போன்ற கடல்கள். கடல்னு சொன்ன பெண் ஆண்கள் போட்டுக்கிறோம் இல்லையா, காலில் ஆண்கள் போட்டுக்கிறதுக்கு கடல்னு பேர். தண்டை கொலுசு கடல்னு போடுறோம் இல்லையா. செம்பொற் கடல் அடி செல்வா, சிவந்த கடல்கள் சாத்தப்பட்ட திருவடிகளை உடைய செல்வா. என்ன செல்வம்? என்ன செல்வம்னு கேட்டால் கைங்கரியம், அடி, அதாவது தொண்டு செய்வதில் செல்வம். நீங்கள் எல்லாம் பல கோயில்களில் ஆதிசேஷன் பார்த்துருப்பீர்கள் இல்லையா, பாம்பு. அந்த ஆதிசேஷன் என்ன பண்ணுவார்? சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீள்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமார்க்கு அரவு. திருமால் அந்த பகவானுக்கு என்னென்ன தொண்டுகள் செய்கிறார் இவர்? எல்லா தொண்டும் பண்றார். சென்றால் குடையாம், அந்த பகவான் நடந்தா கொடையா இருக்கார். இருந்தால் சிங்காசனமாம், பகவான் எங்கெல்லாம் உட்கார்ந்துருக்காரோ அப்ப சிங்காசனமா இருப்பார். நடந்தால் மரவடியாம், அவர் நடந்து போனா பாதுகை ஆயிடுறார். அப்புறம் புல்கும் அணையாம், பூம்பிளக்காம், பூம்பட்டாம், படுத்துக்கிறதுக்கு அவர் தான் அணையா இருக்கார் இல்லையா. அப்ப ஆதிசேஷன் மேல தானே படுத்திருக்கார். திண்டு அதுவும் அவர் தான். மேல வஸ்திரம் சாத்திக்கிறாரு, போத்திக்கிறாரு, எல்லாம் அவரா இருக்காரா? அப்ப எத்தனை விதமான தொண்டுகளை செய்கிறார். அதனாலதான் செல்வா என்று சொல்லுகிறார். இவர் லக்ஷ்மணனாக ராமாவதார காலத்துல லக்ஷ்மணனா பிறந்து ராமனுக்கு தொண்டு செய்தார். அதே கிருஷ்ணாவதாரம் வந்தவுடனே அண்ணனாக பிறந்து தொண்டு செய்கிறார். தம்பியா பிறந்த தொண்டு, அண்ணனா பிறந்த தொண்டு செய்கிறார் இல்லையா. செம்பொற் கடலடி செல்வா. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா பொற்காலிட்ட பெருமான்னு சொல்லுவாங்க. சிலர் வீட்டிலலாம் முதல்ல ஒரு குழந்தை பிறக்கும், அது வரைக்கும் பாவமாக இருக்கும் அந்த குடும்பம். அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குலமே அப்படியே வம்ச விருத்தி ஆன மாதிரி ஒரே செல்வச் செழிப்போடு இருக்கும். அதுபோல இவர் முதல்ல பலராமன் அவதரிச்சார்ல, அப்புறம் தானே கிருஷ்ணன் வந்தார். அப்போ பலராமன் தோன்றினதுனால பின்னாடி கிருஷ்ணன் தோன்றி ரொம்ப பெருமை ஏற்பட்டதாம். ஆழ்வார்களுக்குள்ள முதல்ல பொய்கை ஆழ்வார்னு தோன்றினார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? பொய்கை, பூதம், பேய், திருமழிசை, நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார், திருப்பான ஆழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், ஆண்டாள், எப்படி வளர்ந்தது பார்த்தீங்களா? அப்போ பொற்காலிட்ட பெருமான் என்று நம்பி மூத்த பிரானை பாடுகிறாள். செம்பொற் கடலடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய். கவனமாக கேட்கணும். கீழ்ப்பாட்டில் எப்படி இருந்தது? நீ நேச நிலைக்கதவம் நீக்கு ஏலோர் எம்பாவாய், அப்படி பிரிக்கணும். நீக்கேலோர் எம்பாவாய்னு பிடிக்கக்கூடாது. தமிழில் பகுபத உறுப்பிலக்கணம்னு இருக்கும். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, இதெல்லாம் தமிழ் இலக்கணம் சொன்னாலே இப்போ தமிழ்னு பேசுகிறாங்களே தவிர யாருக்கும் இலக்கணமே தெரியறதில்ல. பகுபத பிரிக்கணுமா இல்லையா? பதம் பிரித்தல். நேத்திக்கு பாசுரம் எப்படி பிரிச்சிருக்கணும்? நேச நிலைக்கதவம் நீக்கு ஏலோர் எம்பாவாய்னு சொல்லணும். இன்னைக்கு பாட்டு எப்படி சொல்லணும்? உம்பியும் நீயும் உறங்கு ஏலோர் எம்பாவாய்னு சொல்லக்கூடாது, தூங்குன்னு அர்த்தமாயிடும். உறங்கேல், உறங்காதீர்கள், தூங்காதீர்கள், உறங்கேல் ஓர் எம்பாவாய் என்று தமிழினுடைய பெருமையும் இங்கே உண்டு. என்ன கேள்வி கேட்குறா தெரியுமா? படுக்கையே தூங்கலாமா அப்படின்னு. ஆதிசேஷன் தானே படுக்கை, படுக்கையே தூங்கி நாங்கள் பார்த்தது இல்லையே, நீ முதல்ல எழுந்துரு என்று பலராமனை எழுப்புகிறாள். அப்போ முதல்ல நந்தகோபர், யசோதை, கண்ணன் பலராமனை எழுப்புகிற பாசுரம். என்ன கேட்கிறாள்? முக்கியமான கருத்தை பார்ப்போமா? தர்மம் செய்யும் பொழுது சமூக கண்ணோட்டத்தில் பார்க்கணும். எது இதில் அறிவுரை நமக்கு ஆண்டாள் சொல்லுகிறாள்? அறம் செய்தல் அப்படின்னா என்ன? தானம் கொடுத்தேன், திருப்பி எனக்கு இது கிடைக்குமான்னு செய்யக்கூடாது. தானத்தை செய்வதற்காக செய்ய வேண்டும். அடுத்தது, புகுந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஊரில் அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களிடத்துல நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், மதிப்போடு நடந்து கொள்ள வேண்டும். வழியாக பற்றும் போது நேரடியாக கண்ணனிடத்தில் போகாமல் விண்ணோர் ஸ்தானத்தில் இருக்கிறவர்களை எல்லாம் பற்றி கொண்டு, ஆதிசேஷன் கருடனை எல்லாம் பற்றி கொண்டுதான் அவர்களிடத்தில் போக வேண்டும். கடைசி கருத்து, எது செல்வம்? பகவானுக்கு தொண்டு செய்வது தான் செல்வம்.
எப்படி ஆதிசேஷனை ஏன் செல்வம்னு சொல்லுகிறார்? படுக்கையா இருக்கார், பாதமா இருக்கிறார், திருவடியா பாதுகைகள் செருப்பா இருக்கார், அவரே என்னென்ன இருக்கு, நிவாச சைய ஆசன என்று பெரிதாக அனைத்து விதமான தொண்டுகள் செய்கிறமே, அதுதான் உயர்ந்த செல்வம் என்ற உயர்ந்த கருத்துக்கள் நிறைந்த பாசுரம். இவர்களை எழுப்பியாகிவிட்டது. இனி 3 பாசுரங்களாலே பிராட்டியை முன்னிடுகிறாள். நேர பெருமாள் இடத்துல போகக்கூடாது, தாயார்னு சொல்றேன் இல்லையா, தாயாரை முன்னிட்டு கொண்டு எழுப்புகிற பாசுரங்கள் அனுபவிப்போம். இப்ப இருக்கக்கூடிய அயன்புரி, அயனாவரம், அழகாக பெருமாள் கனகவல்லி நாயக்கியார் சமேத அற்புதமான கரியமாணிக்க பெருமாள் சந்நிதியில நாம் இதனை நின்று சேவிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோம். அனைவரும் சென்னை மாநகரத்தில் இருக்கிறவங்களோ எங்க இருந்தாலும் புராதனமான 1000 வருடம் புராதனமான இந்த கோயிலுக்கு அனைவருமாக வந்து தாயார் பெருமாளுடைய அருளை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.